ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தந்தியூன் யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்க பிளான் பி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர் படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours இருக்கு. இந்த படத்தை கேவி ரஹாமஹி டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல ஸ்ரீனிவாஸ் ரெட்டி, முரளி சர்மா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு சின்ன கிராமத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்க எந்த ஜோடிக்குமே குழந்தை பிறக்காமலே இருக்கு ரொம்ப வருஷமா. அது என்னன்னு பாக்கிறதுக்காக ஒரு டாக்டர் வராரு. அவர் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல கிட்டத்தட்ட எல்லாருக்குமே குழந்தை பிறந்துருது. ஒரு கப்புள்ஸ்க்கு மட்டும் குழந்தை பிறக்காமலே இருக்கு. அவங்களுக்காக ஐவிஎஃப் டெக்னிக் யூஸ் பண்ணி அவங்களுக்கு குழந்தை பிறக்க வைக்கிறாங்க. அதே டைம்ல பாத்தீங்கன்னா 2 பேர் குழந்தை பிறக்குது. அதுல என்ன ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா 2 குழந்தையுமே பாக்கிறதுக்கு ஒரே மாதிரி. அதனால ஏற்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் என்ன, அதை நம்ம போலீஸ் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். அதுவும் குறிப்பா நம்ம ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ். அவருக்கு இந்த படத்துல பாத்தீங்கன்னா 3 ஷேட்ஸ் 3த்துலயுமே தரமா பண்ணிருக்காங்க. ஹீரோயின் கொடுத்திருக்கிற ரோல ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. முரளி சர்மாவும் பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. படத்துல அங்கங்க வர சஸ்பென்ஸ் ஃபேக்டர்லாம் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா பிஜிஎம் சொல்லலாம். அங்கங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸும் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபியும் பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா படத்துல சீரியல் கில்லிங் அங்கங்க நடந்துகிட்டு இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ்டா காமிச்சிருக்காங்களே தவிர அது ஒரு தெளிவாவே காட்டல ஸ்கிரீன் பிளே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா படத்துல லாஜிக்ன்றது சுத்தமா கிடையவே கிடையாது. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்லோவா போகுது. இன்னும் பல சீன்ஸா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கட் பண்ணி தூக்கி இருக்கலாம். இவங்க ஸ்கிரீன் பிளேல பயங்கரமா சொதப்பி எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்டோரி ப்ராடக்ட் எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு விளவரஜன படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.